ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு பன்னீர் பட்டர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக இது வந்து பேச்சுலர் பசங்க அவங்க ரூமில் சிம்பிளான முறையில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரைஸில் ரொம்ப டேஸ்டியான இந்த ஃப்ரைடு பன்னீர் ரைஸ் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பன்னீரை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி வச்சுட்டுக்கோம். என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், பச்சை பட்டாணி, கேப்சிகம், நூக்கல், இதெல்லாம் இந்த காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்தாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் வந்து சிம்பிளான முறையில் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், இதுக்கு மட்டுமே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி கூட இந்த பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த காய்கறிகளை கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டுவோம். இதில் எந்த ஒரு ஸ்பைசஸுமே நம்ம சேர்க்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேச்சுலர் ரெசிபி தான். பேச்சுலர்ஸ் கிட்ட எந்த ஒரு ஸ்பைசஸுமே இல்லாதனால ரொம்ப சிம்பிளான முறையில் ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்றதுக்காக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நறுக்கி வச்சிருக்க அந்த காய்கறிகளை சால்ட் போட்டு மிளகுத்தூள் போட்டு அதுலேயே அந்த எண்ணெயிலே வேகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் மட்டும்தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சாதத்தில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீரையும் எடுத்து வதக்கி வச்சிருக்க அந்த காய்கறிகளையும் போட்டு கிளறி எடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கிளறி எடுத்து வச்சோம்னா சூப்பரான ஃப்ரைடு பன்னீர் பட்டர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பேச்சுலர் பசங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அவங்க சட்டுன்னு சூப்பரான டேஸ்டியான சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் சாப்பிட்றதுக்கு இந்த ரைஸ் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.